இல்ல வா சாமி கும்பிட்டோன்னு வந்துருவோம் வாடா. அப்பத்தா நமக்கும் சாமிக்கும் எப்பயும் ஏழாம் பொருத்தம் தான். நீயே போயிட்டு வா. செந்தூர் அப்படிலாம் சொல்லக்கூடாதியா. உன் கல்யாணத்துக்கு தானே பூ போட்டு பார்க்க போறோம், வாயா. என் கல்யாணம் இருக்கட்டும். முதல்ல எங்கன்னா கணபதி பூ போட்டு பாருங்க. அதுக்கு பிறகு எனக்கு பார்க்கலாம். இப்படியே பேசிக்கிட்டே இரு, உனக்கு நல்லா சாமி அடிப்புல தான் கிடப்பா. வரவே மாட்டோம்னே உன்னைய வர வச்சிருச்சு பாத்தியா. சாமி எம்புட்டு துடியான சாமின்னு இப்பவாது தெரிஞ்சுக்கோ. ஆமையா ஆமையா, ரொம்ப துடியான சாமி தான். ஏதாயி இங்க வாத்த. நல்லா சாமியை கும்பிட்டு இதுல ஒரு பூ எடுதாயி. அப்பனே முருகா, என் பேரனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. என்னங்க நான் நினைச்ச மாதிரியே எடுத்துட்டேன். நீ மகராசியா இருக்கணும் தாயி. எத்தனை நாளைக்கு தான் உங்க அண்ணன் பிளாஸ்டிக் ஊத்திட்டாலேவா? நீங்க வேணும்னா ஒன்னா கூட்டிட்டு போக வேண்டியதானே. நான் சொன்னா இங்க கேட்காம. மாப்பிள்ள, சாமி கோயில் பிரதோஷம் பிரசாதம் பிரசாந்திங்கிற மூஞ்சிய பாரு. வா. எங்கடே போன? வந்ததுல இருந்து ஆளே காணோம். கோயிலுக்குள்ளதான் இருந்தேன், ஒன்னதான் ஆளை காணோம். அந்த பொண்ணு யாரு மாப்பிள்ள? அதுவா, நம்ம மாடசாமி தங்கச்சி. நான் அவளை கேட்கல, அது பக்கத்துல. அதுவா, இன்ஸ்பெக்டர் தங்கச்சி. ஓ, அப்போ உன் பங்காளி தங்கச்சின்னு சொல்லு. அந்த பையன் எனக்கு என்ன பங்காளி? அவன் என்னைக்கு இருந்தாலும் எனக்கு பகை. ஏய், என்னடா இவ்ளோ நேரம் ஆச்சு இன்னும் பஸ் காணோம்? இந்த பஸ் இன்னைக்கு நேரத்துல வந்திருக்கு. என்ன மாப்பிள்ள, காலையில இருந்து காத்து கிடக்கேன். உன் தங்கச்சி நிமிந்தே பார்க்க மாட்டேக்கல. ஆமா, 1000 தான் இருந்தாலும் ரத்த நம்ம ரத்தம்ல. ஆடு பார்க்க குட்டி உறவா இப்ப பார்க்க பாரு. என்ன உதயா, பள்ளிக்கூடத்துக்கு அப்புறம் மாடு மேய்க்க போறேன். நானும் வரவா? நாங்க பன்னி எல்லாம் மேய்க்கிறது இல்ல. மாப்பிள்ள, இதுக்கு நீ பாகிஸ்தான்காரட்ட குண்டடி பட்டே செத்துக்கலாம் மாப்பிள்ள. எடுவட்ட பையன், இந்த டிரைவர் வந்தாலே இப்படித்தான்.
வந்து நிப்பாட்டுதான். இருக்கியா வண்டியம் இருக்கியா? பள்ளிக்கூடம் போறதுக்கு அவ்வளவு பிள்ளை நின்னுட்டு இருக்கு. நிப்பாட்டாம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. அதான் பின்னாடி கேட்டுச்சு வருதுல, அதுல ஏறி போக வேண்டியதானே. ஓஹோ, கண்ணாடியெல்லாம் உடஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் குளிர்ட்டு போச்சு. இங்க இரு, இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா வண்டி எடு, இல்லைன்னா ஏத்திட்டு போய்கிட்டே இருப்பேன். என்ன லட்சுமா? இனிமே வண்டி நிக்காம போச்சு, தலையை வெட்டி தாமிரபரணில போட்டுருவேன். பொண்ணத்த யார் தாயி உள்ள வா. என்ன தாயி? எங்க அத்தைக்கு மூச்சு குத்து. சரி கட்டில உட்காரு. என்ன கனமான பொருள் எதையும் தூக்குனியா தாயி? அது ஒண்ணுல பட்டு நேத்து ராத்திரி சரப்பானையெல்லாம் தூக்கி வச்சாங்க, பிடிச்சிக்கிச்சு. அதுக்கா தாயி புடிச்சுக்கிடுச்சு? ம். பொட்டப்புள்ள வீட்டுல இருக்கும்போது ஊட மாட வேலை செய்யணும், அப்பதானே தாயி உடம்புக்கு நல்லது. ஏ செந்தூரு, என்னப்பதா? போய் 2 வாகை கம்பை வெட்டிக்கிட்டு வாடா. ஷேம் ஷேம் பாப்பி ஷேம். அந்த பாப்பி ஷேம் இங்கே பாக்குது. ஏய் சும்மா இரு. என்னல துரைச்சு மூச்சு குத்தா? ஏ தாயி இங்க வா, வந்து கலக்க பார்த்து நில்லு. முறையுள்ள இன்னொரு ஆள் வேணுமே, கொடுங்க அண்ணன்ல. ஏ செந்தூரு இங்க வாயா. வா வா, ஒன்றும் ஆகாது, எல்லாம் அவன் பார்த்துக்கிடுவான். துணைக்கு கூட யாருமே இல்லாம எத்தனையோ நாள் பார்டர்ல தனியா இருந்திருக்கேன். அப்பெல்லாம் கூட நான் பயந்ததே இல்லை. ஆனா என்னன்னே தெரியல,
இன்னைக்கு ஒரே படபடப்பா இருக்கு. ம், வாங்கிக்கோ. சொன்னா நம்ப மாட்டேன். 23 வருஷமா இதே ஊர்ல தான் இருக்கேன். ஆனா உன்னை பார்த்த பிறகுதான் இந்த ஊரே இம்புட்டு அழகுன்னு தெரிஞ்சுச்சு. உன்னை பார்த்ததுல இருந்து ஏதோ பைத்தியக்கார மாதிரி உன் நினப்பாவே சுத்திட்டு இருக்கேன். சத்தியமா தங்கம். நான் கூட நினைச்சிருக்கேன், ஏன்டா இந்த பிள்ளைங்க பின்னாடி பயலுக நாய் மாதிரி சுத்திட்டு தெரியுதாங்கன்னு. ஆனா அந்த சுகம் இருக்கு, கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காது. இவ்வளவு ஏன் உன் மேல காதல் வந்த பிறகுதான் எனக்கு கனவே வர ஆரம்பிச்சிருக்கு. அன்னைக்கு நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. அதுக்காக நீங்க சொல்லதுக்குலாம் என்னால தலையாட்ட முடியாது. எனக்கு இந்த காதல் அது இதெல்லாம் பிடிக்காது. உண்மையை சொல்லு, என்ன உனக்கு பிடிக்கல? எங்க நிமிந்து பார்த்து சொல்லு. பிடிக்கல போதுமா? உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது தான் பொம்பளைங்க வழக்கம்னு கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் நேர்ல பார்க்கேன். இங்க பாருங்க, நீங்களா மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு லூஸ் மாதிரி போலம்னா அதுக்கு நானா பொறுப்பு? லூசு தாண்டி. கூடவே இருந்தவன் தலையே இல்லாம முண்டமா கடந்தப்ப கூட நான் கலங்கினதில்லை. ஆனா பிடிக்கலன்னு இப்போ ஒரு வார்த்தை சொன்ன பாத்தியா? என்னடா வாழ்க்கை இதுன்னு தான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னை காதலிச்ச பிறகு தாண்டி வாழணுங்கிற ஆசையே வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்தப்பெல்லாம் லீவ் முடிஞ்சிருச்சேன்னு நான் வருத்தப்பட்டதே இல்லை. ஆனா இப்ப வலிக்குது. நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்னு மலையில இருந்து குதிச்சோ இல்ல மருந்து குடிச்சோ செத்து போயிடுவோன்னு மட்டும் நினைச்சிடாத. உன்னை சேராம இந்த கட்டை தீயில போட்டாலும் வேகாது. சும்மா ஏதோ பேச்சுக்கு சொல்லுதம்னு நினைக்காத. நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன். வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தா அது உன் கூட தான். அது ஒரு யுகமா இருந்தாலும் சரி, ஒரு பொழுதா இருந்தாலும் சரி. இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டி. இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டி. என்னதாயி, உடம்புக்கு எதுவும் முடியலையா? அது ஒண்ணுல பட்டு அத்தைக்கு திடீர்னு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. என்னதாயி, உனக்கு எப்ப பார்த்தாலும் இடுப்பு பிடிச்சிக்கிடுது? சரி சரி உட்காரு, கம்பு வெட்டிக்கிட்டு வரேன். சரி பொண்ணு. பட்டாளம், ஏ பட்டாளம், எதுக்கு இப்படி பேந்த பேந்த முழிக்கீங்க? உங்ககிட்ட கொஞ்ச நேரம் நிறைய பேசணும். மலை கோயிலுக்கு வாங்க. சட்டையை கழட்டுங்க. ஏய், சொன்னதை செய்யுங்க. போதும் போதும். அன்னைக்கு சரியா பார்க்கல, அதான். ஆமா, அசாம்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? என்ன பட்டாலும் இப்படி இருக்கீங்க? 9 மாசம் 16 நாள் கழிச்சு ஒரு பொட்ட புள்ளைய பார்க்க போறமே, அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போனோம்னு தோணல? அப்படி என்னதான் அந்த மிலிட்டரியில சொல்லி கொடுத்தாங்களோ? இதெல்லாம் மிலிட்டரியில சொல்லி கொடுப்பாங்க. அப்ப பச்சை குத்ததுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தாங்களாக்கும்? சும்மா பச்சையை குத்தி நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிட்டா மட்டும் போதாது, கொஞ்சம் பொறுப்பும் வேணும். ஆமா, தம்மு தண்ணி இந்த பழக்கம்லாம் இருக்கா?
இருந்தாலும் இன்னியோட விட்டுருங்க. ம் ஏன்னா தண்ணி அடிச்சிட்டு வண்டி ஓட்டதே தப்பு, வாழ்க்கைய ஓட்டது எவ்வளவு பெரிய தப்பு. அதுலயும் இந்த தம்மு இருக்கே, போனா நாத்து அடிக்கும். அதெல்லாம் எப்படிதான் குடிக்காங்களோ. இந்த லட்சணத்துல மூக்கு வலியா வேற புகைய விடுதாங்க. இதெல்லாம் எனக்காக இல்ல, நாளைக்கு பிறக்க போற நம்ம குழந்தைய அதை பாதிச்சிடக்கூடாது பாத்தீங்களா, அதுக்காக தான். அன்னைக்கு ஏதோ சொன்னீங்களே, இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எங்க அண்ணனுக்கு நீங்க தான் மாப்பிள்ள. அன்னைக்கு நான் அவ்வளோ சொல்லும்போது மாட்டேன்ட்டு போனேன். பிறகு எப்படி இப்போ மட்டும்? இன்னைக்கு நான் உசுரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். இந்த உசுரை உங்களுக்கே கொடுக்கறது தானே நியாயம். ஆமா, ஊர்வலத்துல யாருமே கூட பிறக்காத மாதிரி தான். அவ என்னமோ ஒண்ணும் தெரியாத பப்பா மாதிரி அவளுக்கு போய் சீவி சிங்காரிச்சிட்டு இருக்காவ. ஓய், 50 வருஷம் ஆனாலும் என் தங்கச்சி எனக்கு பாப்பா தாண்டி. ஆமா, இந்த பம்மாத்தி வேலையெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பார்க்கத்தானே போறேன். என்னை என்ன உன் அண்ணன் தம்பின்னு நினைச்சியா? கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே உடப்பிறந்தான்னு ஒருத்தர் இருக்காங்கதே மறந்து போகுதுக்கு. என் குடும்பத்தை பத்தி மட்டும் விசு விசுக்குன்னு பேசுங்க. என் குடும்பத்தை பத்தி பேசுறேன்னா உங்களுக்கு உறக்கமே வராதே. இன்னைக்கு உலக கண்தான தினம். கண்தானத்துக்கும் தமிழனுக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. சார், கண்தானத்தை பத்தி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் சார். வெரி குட், சொல்லுப்பா. நீங்கள் இறந்த பின்பும் சைட்டடிக்க வேண்டுமா, கண்தானம் செய்யுங்கள். என்ன புத்தி செருப்பல அடிச்சல் பார்க்கலாம். கண்ணப்பன்னார்னு ஒரு சிவன் பக்தர் இருந்தாரு. அவர் தினமும் சிவனுக்கு பூஜை செய்யறத வழக்கமா வச்சிருந்தாரு. ஒரு நாள் சிவனோட கண்ணில இருந்து ரத்த வடிய ஆரம்பிச்சது. பதறி போன கண்ணப்பனாரு அந்த ரத்தத்தை நிப்பாட்டதுக்கு என்னென்னமோ செஞ்சாரு, ஒன்னும் முடியல. கடைசியில தன்னோட ஒரு கண்ணை எடுத்து சிவனோட கண்ணில் பொருத்தி அந்த ரத்தத்தை நிப்பாட்டினாரு. கொஞ்ச நேரத்துல மறுகண்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. அப்ப கண்ணப்பனார் என்ன பண்ணாரு தெரியுமா? தன்னோட காலால சிவனோட கண்ணை மிதிச்சு தன்னோட மறுகண்ணையும் எடுத்து சிவனுக்கு பொருத்தினாரு. இப்போ 2 கண்ணில் இருந்தும் ரத்தம் வாரது நின்னு போச்சு. இப்படி கடவுளுக்கே தன்னுடைய 2 கண்களை தானமா கொடுத்து உலகத்துக்கே முதன்முறையாக கண்தானத்தை பத்தி எடுத்து சொன்னவன் நம்முடைய தமிழன் தான். பாடத்தை கவனிக்காம எங்க பறக்க பார்த்துக்கிட்டு இருக்க? கண்ணப்பனார் என்ன பண்ணாருன்னு சொல்லு. தொடர்ச்சி என்னாச்சு? போங்கடி. இப்ப யார் உங்களை இங்க வர சொன்னது? யாராவது பார்த்தா என்ன ஆகும்? பார்த்தா பார்க்கட்டும். என் பொண்டாட்டி நான் பார்க்க வந்திருக்கேன். யார் என்ன சொல்லுவா? ஆமா, அப்படியே தாலி கட்டிட்டாரு. பொண்டாட்டி என் பொண்டாட்டி. நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு தெரியும். அதான் வார வழியில வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. முதல்ல உள்ள வைங்க. ச்சே. ஐயோ, பெல் அடிச்சிருச்சு, நான் போறேன். பார்த்து போக மாட்டியா? ஏ செந்தூரு, ஏன் மூடி படுத்திருக்க? ஒன்றும் இல்லை அப்பத்தா. இளவு கூப்பங்காடை வேற மறந்துட்டேன். வர வர இளவு கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. உன் கூட யாரோ படுத்திருக்க மாதிரியே தெரியுது. இப்ப மட்டும் உங்க அப்பத்தை பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? கல்யாணம் ஆயிருக்கும்.
மூஞ்சிய பாரு. விடுங்க, நான் போறேன். சூடு அவன் கூட விட்டுருதான். அதெல்லாம் முடியாது. முதல்ல தாவணி விடுங்க. ஏய், ஒரு டீயாவது போட்டு கொடுத்துட்டு போடி. அப்பதான் வந்து அவ்வளவுதான். அதெல்லாம் வர லேட் ஆகும், நீ போய் போடு. சரியான இம்சை. என் மூச்சு குத்து இங்க பாரு. நீ அடிக்கடி மூச்சு குத்துன்னு வந்தது இதுக்கு தானே? உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன கதியாகும்? ஏ மாப்பிள, இவனா எனது ஐயா உனக்கு அடிக்கடி மூச்சு குத்து வந்துருது. பார்த்து பதனமா வேலை செய்யணும் தாயி. ஏ செந்தூர், போய் ஒரு வாகை கம்பை வெட்டிட்டு வாடா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அண்ணனுக்கு எல்லாம் தெரியும். ஏ கழட்டிச்சிருக்கே, இதுக்கு தான் இப்படி பண்ணியாக்கும். 2 பேரும் ஜோடியா கேரளா வரைக்கும் வந்துட்டாங்க. இப்பதான் மூடி மறைக்கலாம். வா வா, வந்து கிழக்கு பார்த்த நெல்லு. இல்ல துறைச்சி, அந்த தாம்பழத்தை எடுத்துட்டு வா. இதெல்லாம் எனக்கு எதுக்கியா? எனக்குன்னு வேற யார் இருக்கா? நீ தானே இருக்க பண்ணத குடி. என்ன 2 ரோஸ் மில்க். எனக்கு ரோஸ் மில்க் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் எனக்கு தெரியும். ஆமா, உனக்கு சொடக்கு போடுறது கூட பிடிக்கும்ல? இல்லையே, பிடிக்காதே. இப்ப பிடிக்கும் பாரு. வலிக்குது, விடுங்க. என்ன தினசு சொடக்கு போடுதீங்க? இதுக்கு எப்படின்னா இப்ப பாரு. ஏய், இரு. Ha ha ha!